வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல வித்தா டூவா சில வேர்ப்ஸோட சில ப்ரப்போசிஷன் சேர்றப்போ அந்த ஃப்ரேசஸ் வந்து சுத்தமா வேற மீனிங்கை கொடுக்கும். அதுலேயும் நம்ம குறிப்பா தமிழ் அர்த்தத்துலேருந்து அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ, ஸோ தமிழ்ல இப்படி இருந்தா இதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கத்துக்கிறப்போ இந்த ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம வந்து இப்போ இதனுடன் அப்படின்னு நம்ம சொல்றதுனா வித் யூஸ் பண்ணுவோம். பட் சில வேர்ப்ஸோட இந்த வித் சேர்றப்ப எக்ஸாக்ட்டா அதே மீனிங் வராது. ஸோ அந்த மாதிரி சில ஃப்ரேசஸ் சில வித் வச்சு வர்றது, சில டூ வச்சு வர்றது. இத தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது அக்ரி வித் அண்ட் அக்ரி டூ. அக்ரி வித்த பொறுத்தவரைக்கும் நாம 2 பேருக்கு ஒரே மாதிரியான ஒப்பீனியன். ஒருத்தவங்களோட ஒப்பீனியன நானும் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஒப்பீனியன் தான் என்னோடதும். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம அக்ரி வித் சொல்லுவோம். அக்ரி டூவ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த மாரி சொல்றதுக்கு நாம அக்ரி டூன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் வந்து செகண்ட் ஷிஃப்ட் யார் எடுத்துக்கிறது? நீ எடுத்துக்கிறியா? அப்படின்னு கேட்டால், ஓகே நான் செகண்ட் ஷிஃப்ட் எடுக்க ஒத்துக்கிறேன், சம்மதிக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை செய்ய சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம அக்ரி டு அப்படின்னு சொல்லணும். ஐ அக்ரி டு டேக் த செகண்ட் ஷிஃப்ட். ஐ அக்ரி டு டேக் த செகண்ட் ஷிஃப்ட். இப்போ அதே மாதிரி கான்ட்ராக்டில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். ஹி அக்ரி டு மேக் சேஞ்சஸ் டு த கான்ட்ராக்ட். ஹி அக்ரி டு மேக் சேஞ்சஸ் டு த கான்ட்ராக்ட். இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒப்பீனியன். ஒருத்தவங்க சொல்ற ஒரு ஒப்பீனியன நாம வந்து ஏத்துக்கிறது, ஒப்புக்கிறது. இதுக்கு தான் நாம அக்ரி வித் சொல்லப் போறோம். இந்த விஷயத்துல அவளுடைய கருத்தை நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் ஹர் ஒப்பீனியன் ஆன் த மேட்டர். ஐ அக்ரி வித் ஹர் ஒப்பீனியன் ஆன் த மேட்டர். உன்னோட பதில நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் யுவர் ஆன்சர். ஐ அக்ரி வித் யுவர் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போறது கம்பேர் டு அண்ட் கம்பேர் வித். இதை இதனுடன் ஒப்பிடுவது. ஸோ இதனுடன் அப்படின்னாலே நம்ம வித்து தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸை கம்பேர் பண்றப்போ நம்ம யூஸ்வலா கம்பேர் டு வச்சு சொல்லுவோம். ஒரே மாதிரியான 2 விஷயங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம கம்பேர் வித் சொல்லுவோம். இப்போ காஃபி, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. இது 2த்தையும் கம்பேர் பண்ண போறோம். 2மே காஃபி தான் இல்லையா? சேம் கிளாஸஸ். ஸோ ஃப்ரெஷ்ஷா அரைச்ச காஃபியை நீ இன்ஸ்டன்ட் காஃபியோட ஒப்பிடவே முடியாது. யூ கேன்ட் கம்பேர் ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் காஃபி வித் இன்ஸ்டன்ட் காஃபி. யூ கேன்ட் கம்பேர் இன்ஸ்டன்ட் காஃபி வித் ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் காஃபி. ஸோ 2மே காஃபின்றதுனால இந்த இடத்துல கம்பேர் வித் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி என்ன மற்றவங்களோட ஒப்பிடாது. ஸோ எல்லாமே பர்சன் தான் இல்லையா? ஸோ டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். இப்போ இதுவே ஒரு கிளாஸ் ஆஃப் திங்ஸ் இன்னொரு கிளாஸ் ஆஃப் திங்ஸோட கம்பேர் பண்றது. இப்போ அவளை பூவோட ஒப்பிடாது. டோன்ட் கம்பேர் ஹர் டு த ஃப்ளவர் அப்படி சொல்லிடுவோம் நம்ம. ஸோ 2 டிஃப்ரெண்டான விஷயங்கள் அப்படின்னா டூ. இப்போ அவளோட கண்களை மார்னிங் கண்களுடன் ஒப்பிட்டான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஒரு பர்சன், ஒரு அனிமல் இல்லையா? ஹி கம்பேர்ட் ஹர் ஐஸ் டு தட் ஆஃப் டீர். ஹி கம்பேர்ட் ஹர் ஐஸ் டு தட் ஆஃப் டீர். அந்த சயின்டிஸ்ட் வந்து மனித மூளையை கம்ப்யூட்டரோட ஒப்பிட்டார். The scientist compared the human brain to a complex computer. The scientist compared the human brain to a computer. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்பீக் டு அண்ட் ஸ்பீக் வித். நீங்க அப்படியே டாக் டு அண்ட் டாக் வித் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஸ்பீக் டுன்றது ஃபார்மல், டாக் டுன்றது இன்ஃபார்மல். அதே மாதிரி தான் ஸ்பீக் வித்தும் டாக் வித்தும். பொதுவாக ஸ்பீக் டு அப்படிங்கிறப்போ ஒன் வே. நான் ஒருத்தவங்களோட பேசுறேன் அப்படின்னா நான் பேசுறேன், அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒன் வே கம்யூனிகேஷனை சொல்றதுக்கு நம்ம ஸ்பீக் டு சொல்லுவோம். ஸோ 2 பேரும் பேசுறோம், ஒரு டிஸ்கஸ் பண்றோம். அந்த மாதிரினா ஸ்பீக் வித். டூ வே கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் அப்படின்னா அப்போ நம்ம ஸ்பீக் வித் சொல்லுவோம். ஸோ இதை இன்ஃபார்மலாக சொல்றதுக்கு நீங்க அப்படியே டாக் டு டாக் வித் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய பிளான்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ என்னுடைய பிளான்ஸ் அதனால நான் தான் நிறைய பேச போறேன் இல்லையா? ஸோ அதனால நான் ஸ்பீக் டு வச்சு சொல்றேன். I'll speak to you about my plans. இப்போ இதுவே நம்மளோட பிளான்ஸ் பத்தி நான் உன்னோட பேசுறேன், டிஸ்கஸ் பண்றேன். ஸோ நானும் பேசுவேன், நீங்களும் பேசுவீங்க அப்படின்னா அப்போ ஸ்பீக் வித். I'll speak with you about our plans அப்படி சொல்லிடுவோம். இப்போ ஒரு பையனோட மார்க் குறைஞ்சிருச்சு. நான் வந்து உங்க டீச்சர்ட்ட பேசுறேன் அப்படின்னு கோவமா சொல்றேன். பொதுவாவே பார்த்தீங்களான்னா, இந்த ஸ்பீக் டு வந்து கொஞ்சம் ஹார்ஷா சொல்றதுக்கு. கோபமா நான் சொல்றேன், நீ கேளு அந்த மாதிரி. என்ன நடத்துறீங்க நீங்க? இவ்ளோ மார்க் குறைஞ்சிருச்சே அப்படின்னு நான் போய் பேச போறேன். அப்படின்றப்போ நான் தான் அங்க மெயினா பேச போறேன் இல்லையா? அதனால அங்க ஸ்பீக் டு வச்சு சொல்றோம். I'll speak to your teacher about your marks. I'll speak to your teacher about your marks. இப்போ இதே நான் வந்து உங்க டீச்சர்ட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். என்ன செய்யலாம்? எப்படி உன்னோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம்? அப்படி நான் பேசுறேன். அப்படிங்கிறப்போ நான் டீச்சரோட டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்போ வித்.
I'll speak with your teacher about your marks. I'll speak with your teacher about your marks. அடுத்து நம்ம பார்க்க போறது connect to and connect with. connect toன்றது physical connection. நிஜமாவே 2 பொருட்களை கனெக்ட் பண்றது. connect with அப்படிங்கிறப்போ நிஜமா நம்ம கனெக்ட் பண்ணல. பட் ஒரு எமோஷனல் பாண்டிங், மனதளவில் ஒரு கனெக்ஷன் வரும் இல்லையா? அதை நம்ம வந்து கனெக்ட் வித் வச்சு சொல்லுவோம். இப்போ நிஜமாவே கனெக்ட் பண்றது. ஒரு பிரிண்டரை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றோம். கனெக்ட் டு த பிரிண்டர் டு த கம்ப்யூட்டர். யார் இப்படி கேபிளை தப்பான டெர்மினலோட கனெக்ட் பண்ணது? Who connected the cable to the wrong terminal? Who connected the cable to the wrong terminal? ஸோ இந்த இடத்துல பிசிக்கல் கனெக்ஷன் பத்தி பேசுறோம். இப்போ எமோஷனல் கனெக்ஷன், எமோஷனல் பாண்ட். அப்போ குழந்தைங்களை அப்படி ஈஸியா கனெக்ட் ஆயிடுவா. She connects with children easily. She connects with children easily. இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல எல்லாம் நீங்க அப்படியே அந்த ஹீரோயின் கேரக்டரோட அப்படியே கனெக்ட் ஆயிடுவீங்க. ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்துடும். You'll connect with the heroine character once you start reading the book. We'll connect with the heroine character once you start reading the book. So இந்த வீடியோல நாம with and to verb-ஓட சேர்றப்போ agree with, agree to, connect with, speak to, speak with, agree to, agree with இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.